தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் முடிவு சார்ந்து பல பேர் எதிர்பார்த்து ஒரு பதில் கிடைச்சி என்ன ஆட்சி அமைய போதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையும் உலுக்கி எடுக்கிற மாதிரி ஒரு விபத்துங்க. அந்த விபத்தில் உயிரிழந்தது த ஓஜி ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இவர் ஆர்பி சௌத்ரின்ற பேரை சொன்னோட பல பேருக்கு அடையாளம் தெரியாது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தது ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். நடிகர் ஜீவா இருக்கார்ல, அவரோட தந்தைங்க. ஆக்சுவலாக இவர் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பிரபல ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்னு பேர் வாங்கினவர். இவர் நம்ம ஊரை தான் பூர்வீகமாக கொண்டிருப்பான்னு பல பேர் நினச்சிருப்பீங்க. ராஜஸ்தான் இருக்குல்ல, அதோட உதய்பூர் தான் இவரோட சொந்த ஊர். இவர் அப்பப்போ இந்த அலுவல் நிமித்தத்துக்கு நடுவில் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாப்பில். அதுபோல் சமீபத்தில் போயிருக்காரு, பட் திரும்ப வர முடியல. அங்கே சாலையில் பயணப்பட்டு இருக்கும்போது அவரோட கார் இருக்குல்ல, அது கட்டுப்பாட்டை இழந்து அந்த ரோட்டில் இருக்க டிவைடர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே போயிட்டு மோதுதுங்க. மோதின அந்த இம்பேக்ட் எந்தளவுக்கு இருந்திருக்குன்றது இந்த காரோட நிலைமையை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக போயிருக்குல்ல, எந்த அளவுக்கு சிதலம். भेज दिया पहले, ड्राइवर ने लेगा, ड्राइवर ने हटा देगा। ड्राइवर थोड़े सेफ है, ड्राइवर निकाल दिया ढूंढ ஏர் பேக் வெளியே வந்திருக்கு, ஆனாலும் அவரோட உயிர் அங்கே நிற்கலை. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க, சிகிச்சை ஆரம்பிக்கலான்னு பிரயத்தனப்படும் போதே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் அவர் மறைஞ்ச விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த விஷயம் வெளியே செய்தியாக வந்ததும் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ஒரு மாதிரி நிலை குழஞ்சிடுச்சுங்க. ஏன்னா ஆர்பி சௌத்ரி அவர்கள் மூலமாக வேலை கிடச்சி அது மூலமாக பயன்பெற்ற சினிமா கலைஞர்கள் பல பேர் இருக்காங்க. நிறைய சினிமா சங்கங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு கிடைச்ச வருவாய் பெரும்பாலும் ஆர்பி சௌத்ரி அவர்கள் கிட்டேருந்து வந்ததாக இருந்திருக்கு. பல பேர் வீடுகளில் அடுப்பெரிய காரணமாக இருந்தவர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். அப்பேற்பட்டவரோட மறைவு செய்தின்றது எந்த அளவுக்கு உலுக்கி எடுத்துரும். ஜீவா அவர்கள் இருக்காங்களே, உடஞ்சிட்டாருங்க. அவரும் சந்தோஷமாக இருப்பார், நம்மளையும் சந்தோஷப்பட வைப்பார். அந்தளவுக்கு நகைச்சுவாக பேசுகிற ஒரு ஆள். படங்கள்லேயும் அந்தளவுக்கு நம்மளை பயங்கரமாக சிரிக்கவும் வச்சுருக்காரு. அப்பேற்பட்ட ஜீவா அவர்கள் உடஞ்சி போன அந்த காட்சி இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அழுதபடியே, இன்னொரு பக்கம் ஆறுதல் விசாரிக்க வருவாங்களே, அவங்கள வரவேற்று அவங்கக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் திரும்ப ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறது, இப்படியே மாறி பண்ணிகிட்டு இருந்தார். மனுஷன் பயங்கரமாக உடஞ்சிட்டாப்புல. ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரி நட்சத்திரங்களும் இப்போ ஜீவா அவர்கள் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னைக்கு அவரோட பூத உடல் கொண்டு வரப்படுது, இங்கே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸை செய்ய போகிறாங்க. மகனை விட்டு கொடுக்காத அப்பாங்க. ஆர்பி சௌத்ரிகளை பற்றி சொல்லதாக இருந்தால் ஒரு இடத்துல கூட அவங்க பையனை விட்டு கொடுத்ததே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த அளவுக்கு அவர் மேலே வந்திருக்காருல ஜீவா அவர்கள், அதுக்கு பிரதான காரணம் ஒரே ஒரு காரணம் சௌத்ரி அவர்கள் தான். ப்ரோ, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஆர்பி சௌத்ரின்ற பேர் பெருசாக எங்களுக்கு பரிட்சயமாக இல்லைன்னு சில பேர் நினைப்பீங்க. இண்டஸ்ட்ரி பக்கம் தெரியா வராதவங்க நினைப்பீங்க. ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு இத்தனை இண்டஸ்ட்ரியிலும் நல்ல பேர் எடுத்தவர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். அவரை பற்றி நான் சொல்ல நீங்களே ஓகே, நல்ல மனுஷனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் விட்டோல அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். இது வரைக்கும் அவர் எடுத்திருக்க படங்கள் எத்தனை தெரியுமா? 99. இட் மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படங்கள் ஆர்பி சௌத்ரி அவர்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மூலமாக. மொதல் படம் 1988 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அடிபாபம். இதுதான் அவரோட முதல் என்ட்ரி. இதுக்கப்புறம் தமிழில் எப்போ என்ட்ரி கொடுத்தாருன்னா 1990 புது வசந்தம் படம் இருக்குல்ல, இந்த படத்தை எடுத்தது வேறு யாரும் இல்லைங்க, இவங்க தான், இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஸோ இந்த படம் மூலமாக தமிழ் அவருக்கு அறிமுகம் கிடச்சிருச்சா. 2021 களத்தில் சந்திப்போம் அப்படின்ற ஒரு படம் அவரோட பையன் ஜீவா வச்சு பண்ணியிருந்தாங்க. இந்த படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 90வது படம். ஆக்சுவலாக சௌத்ரி அவர்களுக்கு பிடிச்ச படங்கள் இருக்குல்ல, ஜீவா அவர்கள் நடிப்பில் உருவான படங்கள், அதில் ரொம்ப முக்கியமான படமாக பிடிச்ச படமாக அவர் கருதுனது இந்த களத்தில் சந்திப்போம் தான்.
ஆனால் இது எதிர்பார்த்த ரீதியாக பிஸ்னஸில் பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனாலும் கடைசி வரைக்கும் சௌத்ரி அவர்கள் சொன்னது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்பா, ஆனால் என்னவோ பெருசாக ஓடல அப்படின்னுவார். இவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே இருந்து கடைசியாக ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா மாரிசன். வடிவேல் அவர்கள் ஃபகத் பாசில் நடிச்சிருந்தாங்களே அந்த படம். இந்த படம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 98வது படம். 99வது படம் இப்போ ஷூட்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. மகுடம் விஷால் அவர்களே இயக்கி நடிக்கிறார்ல அந்த படம். இப்போ இந்த செய்தி கேட்டிருப்பாங்களே, அந்த படக்குழு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் பாண்டிச்சேரியில் இருந்தபடியே மௌன அஞ்சலி செலுத்தினாங்க ஆர்பி சௌத்ரிகள் மறைவு சார்ந்து. எங்கே திரும்பினாலும் எதில் திரும்பினாலும் விஜய்னு செய்தியை தான் பார்த்துட்டு இருக்கோமா. இதுலேயும் விஜய் அவர்களை தவிர்க்க முடியலங்க. என்னென்னா, ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா? நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியோட 100வது படம். அந்த படத்தை இவர் நடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு விஜய் அவர்கள் எப்படியாச்சும் அந்த படத்தில் நடிக்க வச்சிடணும்னு அவ்வளோ பிரயத்தனப்பட்டிருக்காருங்க யார் சௌத்ரி அவர்கள். இன்ஃபேக்ட் இதை பற்றி சௌத்ரி அவர்களே பேசுகிறப்ப என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு பக்கம் ஆனந்தம், ஒரு பக்கம் கவலை. ஆனந்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே 100வது படத்துக்கு வாங்க விஜய் சார் அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுத்தாப்புல. இதில் நடிப்பேன்னு அவரே சொல்லிட்டாரு விஜய் சாரு, எனக்கு அது சந்தோஷம்னு சொன்னார். இதில் வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குள்ளே விஜய் அவர்களோட அரசியல் பயணம் இருக்குல்ல, அது பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதன் காரணமாக அவரால் இந்த 100வது படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. பார்த்தீங்களா, இது தனக்கு ஏற்பட்ட மிகுந்த வருத்தமாகவும் அவர் கவலைப்பட்டாருங்க. ஒரு நல்ல தொழில்முறை கலைஞர்னா நீங்கள் சௌத்ரி சாரை ஆப்வியஸாக சொல்லலாம். ஆனால் அவருக்கு இருந்த கடைசி ஆசையாக இருக்கிறது கலை சார்ந்து இந்த விஷயம்தான். 100வது படத்தை விஜய் சார் வச்சு பண்ணணும்னு நினச்சாரு, அது நடக்காமே போயிடுச்சு. எதுக்கு ப்ரோ மற்றவங்கள்ட்ட விஜய் சார் சார்னு மட்டும் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாரு, விஜய் சார் ஓகே சொல்கிறேன்னா அவ்வளோ நெருக்கமானு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சில விஷயம் நான் சொல்கிறேன். 90s கிட்ஸ் எல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. ஓ இதெல்லாம் இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சாரோட பூவே உனக்காக படம் இருக்குல்ல, அதாவது விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு நடிக்க வரும் அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸ்க்கும் கன்வே பண்ண படம் தான் இந்த பூவே உனக்காக. அந்த படத்தோட தயாரிப்பாளர் யார் நினைக்கிறீங்க? ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். இது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக 6 விஜய் சார் படங்களை தயாரிச்சது வேறு யாரும் இல்லை, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி அவர்கள் தான். இதில் லிஸ்ட்டு போகணுன்னாக்கா, பூவே உனக்காக, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், திருப்பாச்சி, ஷாஜகான், ஜில்லா, இந்த 6 படங்களும் விஜய் சார் கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்களா. அதுவும் மொதல் 3 படங்கள் பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். அடுத்த 4வது படத்தை பாருங்கள், விஜய் சாருக்கான மாஸ் அந்தஸ்து இருக்குல்ல, அது கிடைக்க பிரதான காரணமாக அமைஞ்ச படம் திருப்பாச்சி. இத்தனை படங்களை எடுத்த அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அந்த பிதாமகன் தான் தங்களோட 100வது படத்தை விஜய் சார் வச்சு எடுக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருந்தாங்க. பட் கடைசி ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு. சரி ஓகே, இவங்க ஒன்லி விஜய் சார் படங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இப்போ பல பேருக்கும் தோணலை. தமிழ் சினிமாவில் நாமெல்லாம் மறக்க முடியாது, குறிப்பாக 90s கிட்ஸ்லாம் மறக்க முடியாத பல படங்களை கொடுத்ததும் இவங்க பேனர் தான். இதில் முக்கியமான சில படங்களை மட்டும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். புரியாத புதிர், சேரன் பாண்டியன், நாட்டாமை, இவங்க பண்ண படம் தான், இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். செங்கோட்டை, சுந்தர புருஷன், மிஸ்டர் ரோமியோ, அந்த படமும் இவங்க தான் பண்ணாங்க. அந்த டைம்லேயே அந்த படம் அப்படி இருக்கும். சூரிய வம்சங்க மறக்க முடியுமா? அந்த படம் இவங்களோட தான். புன்னகை தேசம், வருஷமெல்லாம் வசந்தம், படம். எனக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள்லேயே ஒரு 5 படங்கள் ரொம்ப பிடிக்கும்னா அதில் படத்தை ஒரு 5வதாக சொல்லுவேன். அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் மக்களே. அந்த படத்தை கொடுத்தது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ரௌத்ரம், சொல்லாமலே, சிம்மராசி, கண்ணாத்தா, பூமகள் ஊர்வலம், நீ வருவா என இந்த படங்கள்லாம் மறக்க முடியுமா? கண்ணுப்பட போகுதையா, மாயி, விண்ணுக்கும் மண்ணுக்கும், ஆனந்தம், சமுத்திரம்னு பாருங்க, ஒரு படமும் எந்த அளவுக்கு கதை தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இதுதாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட ஒரு பெரிய சக்ஸஸே. பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க, இது ஓடாது அப்படின்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி ஆடியன்ஸோட ரசனையை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியாமல் போனதை களத்தில் சந்திப்பு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி செலக்ட் பண்ணுறதுனா சூப்பராக நின்று பேசிச்சிங்க. அவங்களோட படங்கள் KS ரவிக்குமார் பயங்கரமாக உடஞ்சிட்டாருங்க. அவரோட ஆடியோ கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எந்தளவுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இறப்பு செய்தியை கேட்டது அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் கோயிலை போல் நினச்ச இடம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கம்பெனி தான்ப்பா, அதில் மாற்று கருத்தே இல்லை. சௌத்ரி சார் எனக்கு தெய்வம் மாதிரின்னு சொல்கிறாரு KS ரவிக்குமார் அவர்கள். ரொம்ப தங்கமான மனுஷன் அவர். அந்த கம்பெனிக்கு நான் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்பேற்பட்ட கம்பெனி தெரியுமா அப்படின்ட்டு பழைய நினைவுகளை அவர் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் கேட்க தான் எப்பேற்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுன்றது நமக்கே புரிய வருது. ஆக்சுவலாக சௌத்ரி சாருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் பட்டியலில் KSR முக்கியமான இடத்துல இருக்காருங்க. பிகாஸ் இவர் சொல்கிற டைம் இருக்குல்ல, இத்தனை டைமுக்குள்ளே படத்தை முடிச்சிருவோ காலத்துக்குள்ளே அப்படின்ட்டு, அதை விட முன்னாடி முடிச்சு கொடுத்துருவாராம். ஒரு ப்ரொடியூசருக்கு இதை விட பெஸ்ட் விஷயத்தை டேரக்டர் வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதனாலேயே இவர் ரொம்ப பிடிக்குமா சௌத்ரி சார் அவர்களுக்கு. இன்னொரு பக்கம் விக்ரமன் அவர்கள், அவர் ரொம்ப உடஞ்சிட்டார். விக்ரமன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நான் நிம்மதியாக சாப்பிட்றல, இதுக்கு காரணமே சௌத்ரி சார் தான், அவர் போட்ட பிச்சை தான் இதுன்னு சொல்லியிருக்காருங்க. அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு ஒரு மாதிரி உடஞ்சே பேசியிருக்காரு அந்த வீடியோவில். 40 வருஷத்துக்கு முன்னாடி
எவ்வளவோ கனவுகளோட நாமளும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட மெட்ராஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அசோசியேட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டராக முயற்சிக்கும் போது பல கம்பெனியில் ஏறி இறங்கி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்த நேரத்தில் சௌத்ரி சார்கிட்ட போய் ஒரு கதை சொல்லி அவர் கதையை கேட்ட உடனே ஓகே சொல்லி அப்படி ஆரம்பித்த படம் தான் புது வசந்தம். இன்னைக்கு என் வீட்டுக்கு பேரே புது வசந்தம் தான். இன்னைக்கு நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது அவர் போட்ட பிச்சை. அவர் வந்து இன்னைக்கு இல்லை. எனக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா 100 படம் எடுக்கணும் அப்படின்ற அவருடைய அந்த ஒரு கனவு. 100 படம் எடுப்பாங்க சூப்பர் வுட்ல. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சினிமாவில் புது முயற்சிக்கு தயங்காத துணிச்சல்காரர் தான் இந்த சௌத்ரின்னு சொல்லியிருக்காரு. உண்மை. அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க படங்கள்லாம், அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா புது முயற்சி படங்கள் தான். ஆனால் அவர் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பார், காசு போட்டிருக்காரு, போனால் முடிஞ்சு போயிடுச்சு லாஸ், ஆனாலும் காசை போட்டிருக்காரு பாருங்க ரிஸ்க் எடுத்து. பல பேரை அறிமுகம் செஞ்சு திருப்புமுனை ஏற்படுத்தின ஒரு சௌத்ரி அவர்கள் தான். சாதிக்க விரும்புகிற இளம் கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கான சரணாலயம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட பிதாமகன் இந்த சௌத்ரி அவர்கள் தான். அவர் இழந்திருக்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு கமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க, என்னோட அருமை நண்பர் சௌத்ரி அவர்கள், அவரோட அகால மரண செய்தியை கேட்டு நான் வேதனை அடைஞ்சிட்டேங்க பயங்கரமாக. எனக்கு இது ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இந்த செய்தி. அவரோட குடும்பத்தினருக்கு இந்த நேரத்தில் வேறு என்ன பண்ண முடியும், ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணிக்கிறேன்ட்டு ரஜினி சாரன் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கனெக்டை சொல்லட்டுமா? சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் ஜீவா அவர்கள் பயணப்பட்ட ஒரு வண்டி, அது ஒரு கடலில் விபத்தில் சிக்கி அங்கே சில பேர் வந்து அதை கவர் பண்ணுற இதை கவர் பண்ணுற சொல்லி அவர் ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தி அவர் ஒரு மாதிரி பேசி அப்படி போச்சு. ஸோ விபத்து சார்ந்த ஜீவா பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துச்சு. இப்போ கட் பண்ணால் பார்த்தீங்களா, இதே போல் ஒரு கார் விபத்து, அதில் ஜீவா அவர்கள் தந்தையை பறி கொடுத்துருக்காங்க. விதின்னு கேள்விப்பட்டிருப்போம், அதை இங்கே லிட்டரெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரார்த்திப்போம் மக்களே, நேரத்தில் நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அது பேர் எடுப்பு தான், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான கலைஞர்களை உருவாக்கின ஒரு பெரிய உளி தான் இந்த ஆர்பி சௌத்ரி அவர்கள். அந்த சிற்பங்களை நாம் இப்போலாம் பார்த்து ஆக ஓகன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, ஆனால் உளி யாருமே பெருசாக கேர் பண்ணியிருக்க மாட்டோம்ல. அப்பேற்பட்ட உளி தாங்க இவர். நல்ல கலைஞனுக்கு சாவே கிடையாது. இவரோட ஆன்மா சாஞ்சடையும் பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.